ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். நம்ம சீஃப் டிடெக்டிவ் 1958 அடுத்த பார்ட் பார்க்கலாம். இப்போ சீன் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட தங்கச்சி அந்த பாட்டியோட பேரனுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்கா, படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவ சொல்ல அவன் எழுதிட்டு இருக்கிறான். ஒழுங்காகவே எழுத மாட்டேங்கிறான், தப்பாக எழுதுறான். இந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாவது, கோவப்படுறா. இந்த ஸ்பெல்லிங் தப்பு, இப்படி எழுதக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் இப்படி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் ஹீரோயினை நின்று பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஹீரோயினோட புக் ஸ்டோரில் தான் இதெல்லாம் நடக்குது. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த பையனை கூப்பிடுன்னு கண்ணால் காமிக்கிறாரு. ஹீரோயினோடனே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த பையனும் ஹீரோவும் புக் ஸ்டோருக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு எப்படி போகுது அப்படின்னு. அந்த பையன் ரொம்ப தேங்க்ஸ், எப்படி நான் எனக்கு ரீபே பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உடனே அது எனக்கு எதுவும் ரீபே பண்ண வேண்டாம், உன் டீச்சருக்கே நீ ரீபே பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், நீ ஆசைப்படுற மாதிரி பெரிய ஆளாக வரணும், உன் பாட்டியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் உடனே எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளாக வேணும், ஒரு பிரேவான டிடெக்டிவ் ஆகணும் தான் ஆசை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கையில் சிரிச்சிட்டு கையில் அதை கொண்டு வந்திருக்கிறாரு, அதை கொடுக்குறாரு. பேப்பரில் சுற்றி இருக்கு. அந்த பையன் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா புது ஷூ இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. உடனே அவனுக்கு ஒரே அழுக வருது, ஒரு மாதிரி பாலுமூறப்பட்டு நிற்கிறான். ஹீரோவும் நார்மலாகிட்டு நீ பிஞ்சு ஷூ போட்டு போனால் நல்லா இருக்காது மார்க்கெட்டில், புது ஷூ போட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பையன் தேங்க்யூ சொல்கிறான். ஹீரோ போனவர் நின்று பார்த்துட்டு போய் படி அப்படின்னு சிரிச்சிட்டே போயிடுறாரு. இங்கே சீனை கட் பண்ணால் அந்த மார்க்கெட்டில் காமிக்கிறாங்க. வைப்பர் இருக்கான். வைப்பர் தெரியல, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஹீரோ தான் பாம்போட்டு அலரோட்டாரு. வைப்பர் அவனும் கூட ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேர் சேர்ந்து அந்த மார்க்கெட்டில் ஒரு வெஜிடபிள் ஷாப்பை தலைகீழே புரட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கட்ட வேண்டிய மாமூல் கொடுக்கலையும் அவங்க. இவன் இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் என்னன்னு பார்க்குறாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த பாட்டியோட பேரன் வரான், வைப்பர் அடிக்க போகிறான். அவன் உடனே நீ யாரா நீ அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் உடனே அசிங்கமாக இல்லை உனக்கு, இப்படி கூட்டமாக ஒரு அப்பாவி அடிக்கிறையே, தனியாக சண்டை போட துப்பு இல்லை, உன் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு சுற்றுற அப்படின்னு எகிர்றான். வைப்பர் காண்டாயிடுச்சு. என்ன திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே இந்த பையன் நிற்கலை, உன் மண்டை பாம்பு மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்குது, அதனால தான் உனக்கு வைப்பர்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே மார்க்கெட்டில் சிரிக்கிறாங்க. வைப்பருக்கு அசிங்கமாக போச்சு. செம்ம கோவத்தில் கத்தி எடுத்து வச்சுருக்கான். இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் சுற்றி முற்றி பார்த்துட்டு வெஜிடபிள் கடை தானே, வெஜிடபிள் இருக்க வச்சு அந்த கத்தி ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வரான். நானும் கொண்டுருவேன், முக்கோணம் மூஞ்சில் கோடு போட்டுரும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறான். வைப்பருக்கு செம்ம கோவம், ஓடி வரான் குத்துறதுக்கு. ஆனால் வைப்பரோட அந்த ஆளுங்கள்லாம் பிடிச்சி நிறுத்துறாங்க. இது சேர்மேன் லீக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஏறும், போயிடலாம் சார்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே சீனை கட் பண்ணால் போட்டை காமிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி பாய் இருக்கிறான் இல்லையா, அவன் போட்டில் போயிட்டுருக்கிறான். ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு போகணும் இல்லையா டாக்டரை பார்க்குறதுக்கு. செம்ம வாந்தி எடுத்துகிட்டே போகிறான். வாந்திக்கு நடுவில் டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். வாந்தி நிற்கிற மாதிரியே தெரில. இங்கே சீனை கட் பண்ணால் கிம்மும் பார்க்கும், அதாவது ஹீரோவும் கிம்மும் அந்த அம்மா இருக்கிறாங்களே, இந்த பையனோட அம்மா, சின்ன பேபியோட அம்மா, அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க, விசாரிச்சுட்ருக்காங்க. அன்றைக்கி யாராவது வந்தாங்களா, புது ஆள் யாராவது வந்தாங்களா அப்படின்னு. அந்த லேடி இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க நிறைய விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. போகும்போது இவங்ககிட்ட விசாரிச்சதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த வழியில். பார்க்கும் கிம்மும். பார்க் கிம் கிட்ட சொல்கிறாரு, கிட்னாப்பர் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, யாரோ தெரிஞ்சவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடு தனியாக இல்லை, ஒரு காலனி மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த வீட்டில் இருந்து நம்ம இந்த நேரம் ஒரு சின்ன சந்து வழியாக தான் 2 பேர் நடந்து போகிறாங்க. இந்த சந்து வழியாக ஒரு 5 மினிட்ஸ் போகணும். யாராவது தெரியாத ஆள் குழந்தை எடுத்து போயிருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாராவது பார்த்துருப்பாங்க. ஆனால் எப்படி யாரும் இங்கே பார்க்கல, அதனால் யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரில அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பார்க். கிம் அதுக்கு சொல்கிறாரு, அப்படியே பேபியை கொண்டு போயிருந்தாலும் யாராவது பார்த்துருப்பாங்கல்ல, யாருமே குழந்தைய கொண்டு போனதை பார்க்கலன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பார்த்து சொல்கிறாரு, மேபி பேபியை ஒழிச்சு கொண்டு போயிருக்கலாமோ, ரெகுலராக விசிட் பண்ணுற யாரோ எப்படியோ ஒழிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க, குழந்தைன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க, அதான் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் அந்த லேடி யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேடி கோல் டெலிவரி பண்ணதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவர் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பேப்பர் பாய் வந்தாங்க வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் பாய்கிட்டையும் 2 பேர் விசாரிக்கிறாங்க. சந்தேகப்படி யாரையும் பார்த்தீங்களா அப்படின்னு. பேப்பர் பாயும் அப்படி நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்பேஜ், அதாவது குப்பை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ரெகுலராக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுகிட்டையும் போய் கேட்குறாங்க, அந்த ப்ளூ கலர் கேட் இருக்க வீடு இருக்கு இல்லையா, அங்கே யாராவது பார்த்தீங்களா சந்தேகப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த லேடி அமெரிக்கன் காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறதுக்கு ஒரு லேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடிக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, யாரையாவது சந்தேகமாக பார்த்தீங்களா, ஏதாவது பேக் தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணன்னு தெரில 2 பேருக்கும். அப்போ பார்க் சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணன்னு தெரிலனா அப்போ அதிகமாக சந்தேகம் யார் மேலே இருக்கும், நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் அப்போக்கியும் அப்போ ஆட்ரி கிட்டே போகிறோமா, அந்த ஆர்ஃபனேஜோட டேரக்டர் இருக்காங்க இல்லையா ஆட்ரியோ, அவங்கக்கிட்ட போனோமான்னு அவங்கக்கிட்ட சீனை கட் பண்ணால் 2 பேரும் முட்டி போட்டு நிற்கிறாங்க அவங்க ஆஃபீஸில். நம்ம பார்க் சொல்கிறாரு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு.
கிம் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் ஆர்ஃபனேஜில் வேலை பார்க்குறேன், நீங்கள் வேலை பார்க்க சொன்னால் நான் என்ன வேலை வேணாலும் பார்ப்பேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு பார்க்கு. கிம் அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் வேணா என்ன கொன்றுங்க அப்படின்னு 2 பேரும் அழுது நடித்து புலம்புறாங்க. அந்த லேடி ஆசிரியர் மாதிரி இல்லை, பேசாமல் தெனாவட்ட உட்காந்து 2 பேரும் கவனிச்சிட்ருக்குறாங்க. பார்க்குறாரு இது வேலைக்காகாது அப்படின்னு. நீங்கள் நிற்க சொல்கிற வரைக்கும், நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இப்படி தான் முட்டி போட்டு இருந்து கெஞ்சி கெஞ்சி கதறிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லேடி யார் இதை பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் பெரிய சீஃப் தான் பண்ண சொன்னார் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி மன்னிப்பு கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கு. அந்த லேடி பார்த்துட்டு, இந்த மாதிரி முதல்ல பிஹேவ் பண்ணியிருக்கணும், எதுக்கு வேண்டாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சரி 2 பேரும் எழுமுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கடவுள் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் மன்னிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் இங்கே வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனை கட் பண்ண அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க அந்த படிக்கட்டெல்லாம் 2 பேரும் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை 2 ஒர்க்கர்ஸ், அதாவது ஆர்ஃபனேஜில் வேலை பார்க்குற 2 டீச்சர்ஸ் எங்கேயோ கூப்பிட்டு போகிறத பார்க்குறாங்க. அதில் ஒரு பையனை பார்க் பிடிச்சி எங்கே போகிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் நாங்கள் வேக்சின் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிம் நர்ஸ் ஆஃபீஸ் தானே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் இல்லை டேஜன் கிளினிக் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது இவங்க லாஸ்ட் எபிசோடில் ஒரு பையனை பார்த்துருப்பாங்க, அழுதுருப்பாங்க. அந்த பையன் வந்து இந்த பையனை கூப்பிட்டு போயிடுறான். கிம் அந்த பையனை பார்க்குறான், அந்த பழைய பையனை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த பையனை பார்க்கும்போது சின்ன வயசில் என்ன பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு 2 பேரும் படியெல்லாம் பெருக்கிட்டு அப்புறமா ட்ராஷ் வந்து நோண்ட போயிருக்காங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. எதுவுமே இல்லை, எல்லாமோ நோண்டி பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வந்து எரிச்ச மாதிரி இருக்குது. அங்கே என்ன இருக்குது போய் பாரு அப்படின்னு பார்க் கிம் கிட்ட சொல்கிறாரு. கிம் போய் ஒரு சின்ன குச்சி வச்சு நோண்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னவோ பார்த்துட்டு பார்க்கை கூப்பிட்றாரு. பார்க் ஓடி போய் பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சீனை கட் பண்ண அந்த எவிடன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட வந்திருப்பாங்க. அவங்க ஸ்வாடில் பண்ணியிருந்தாங்களே அந்த குழந்தைய, அதில் வந்து டர்ட்டில் எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பேன், நானே அந்த எல்லோ கலர் டர்ட்டில் என் கையால் எம்ப்ராய்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டர்ட்டில் வந்து கொஞ்சம் எரிஞ்ச நிலைமையில கிடச்சிருக்கு, அதாவது அந்த பையனோட அந்த ஸ்வாடில் அது. அப்போ அந்த குழந்தை, அந்த இறந்த குழந்தை பையனான்னு தெரிலன்னு இருந்துச்சுல, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு. பார்க்குறாரு, சாரி கேட்குறாரு. நான் அந்த உங்கள் பையன் இறக்க முன்னாடி நான் அவங்ககிட்ட நெருங்கியிருக்கணும், என்னால் முடியல அப்படின்னு சாரி கேட்குறாரு. ஆனால் அவங்க எதையுமே கேட்குற நிலமையில் இல்லை. கதறி கதறி பித்து பிடிச்ச மாதிரி அழுகுறாங்க. அதே நைட்டு, அன்றைக்கி நைட்டு அந்த எவிடன்ஸை கொண்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சீஃபு, கிம்மு, பார்க்கு, அப்புறமா ஜோ 4 பேரும் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. ஜோ கேட்குறான், இந்த எவிடன்ஸ் போதாதா, இதை வச்சு அவளை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறான். சீஃப் இல்லை இது எவிடன்ஸ் போதாது, இதை கொண்டு போய் காமிச்சா இதை நாங்கள் தான் எம்ப்ராய்ட் பண்ணோன்னு சொல்வா, ஈஸியாக தப்பிச்சிருவா, இந்த பெரிய சீஃப் வேறு வரிஞ்சு கட்டிட்டு வருவார் அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு, அதனால நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பார்க் சொல்கிறாரு, நாம் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த லிபரல் பார்ட்டி கனெக்ஷன் வச்சு அவள் ஈஸியாக தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஜோ நீ போனியா மற்ற கிட்ஸோட மிஸ்ஸிங் கிட்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. நான் போனேன், நான் 2 பேரண்ட்ஸை மீட் பண்ணேன், 2 ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லேன். என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்ட உடனே, முதல் குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வச்சு காணாமல் போயிருக்குது, அது ஒரு விஷயம். செகண்ட் குழந்தையோட அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது வீட்டில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இதை கவனிச்சு, அப்போ கிட்னாப்பருக்கு இவங்களோட ரொட்டீன் தெரிஞ்சிருக்கு, இந்த டைம் இப்படி இப்படி பண்ணுவாங்க, அப்பப்போ குழந்தை தனியாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கரெக்டாக வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது முக்கியமானு தெரில, ஆனால் அவங்க வீட்டில் 2 பேர் வீட்லேயும் ஒரே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீஃப் அது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஜோ அது ஒரு அமெரிக்கன் பிராண்ட், இங்கே கடத்தி கொண்டு வந்து நம்ம நேமில் செல் பண்ணுறாங்க, அதோட நேம் வந்து ரெவ்லான் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்க் யோசிச்சு பார்க்குறாரு, அந்த காஸ்மெட்டிக் லேடி வந்து போவாங்க அப்படின்னு அந்த சின்ன பையனோட அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க வீட்லேயும் அந்த ரெவ்லான் காஸ்மெட்டிக்ஸ் இருந்ததை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு, ஓகே அப்போ அந்த காஸ்மெட்டிக் லேடி தான் குழந்தைய கடத்திருப்பா, இவங்க வந்து லக்கேஜ் கொண்டு வரதுக்கு பெரிய பேக் கொண்டு வருவாங்கல்ல, அதில் குழந்தைய வச்சு கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சீஃப் கரெக்டு, அவள் தான் கடத்திட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சீனை கட் பண்ண அந்த காஸ்மெட்டிக் லேடி காமிக்கிறாங்க, அவள் எங்கேயோ போகிறான். கிம்மும் ஜோவும் விட்டு விட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்குள்ளே போயிடுறா. எங்கே போனான்னு பார்த்தா அது கேம்லிங், அந்த சூதாட்டம் நடக்குள்ள அந்த இடம், காசு வச்சு கேம்லிங் பண்ணுறாங்க. இவளும் விளையாடுறா உட்காந்து. இவங்க 2 பேரும் ஒளிச்சு நின்று பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு ஜோ கிட்ட நீ போய் பார்க்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிம் மட்டும் நின்று பார்த்துட்ருக்குறாரு. இந்த பொம்பளை தோற்று விளையாடுறா, ஆனாலும் குடிச்சிட்டு பயங்கர தண்ணி, நல்லா தண்ணி அடிக்கிறா, மறுபடியும் தோக்குறா, இருக்கிற காசெல்லாம் கட்டி கட்டி தோத்துட்டே இருக்கிறா. அந்த டைம் தான் வந்து பார்க் வராரு. வந்து ஐடி கார்டை காமிச்ச உடனே, போலீஸ்னு காமிச்ச உடனே எல்லோரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த லேடியும் ஓடிடுறா. அந்த ஓனர் வராரு, கேம்லிங் சென்டர் ஓனர் வராரு. அவர்கிட்டையும் ஐடி கார்டை காமிக்கிறாங்க. தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜோ ஒரு அடி பிடிச்சிடுறாரு. பிடிச்சி முட்டி போட்டு நிற்க வச்சுருக்காங்க அந்த ஆளை, அதாவது அந்த ஓனரை. அவர் நீங்கள் இந்த இடத்த க்ளோஸ் பண்ண தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். இல்லை நாங்கள் அதுக்கு வரல, வேறு ஒரு விஷயமா வந்திருக்கோம். அந்த லேடி இருக்கிறாங்களே, அந்த காஸ்மெட்டிக் லேடி, அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே இந்த ஓனர், கேம்லிங் சென்டர் ஓனர், ஆமாம் தெரியும், அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெகுலராக வருவாங்களா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் ரெகுலராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அவங்க எவ்வளோ காசு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஓனர் வந்து அதுக்கு 200,000 வான் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம ஹீரோ பார்க்குறாரு, சூப்பர் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாரு. சீனை கட் பண்ணால் அந்த லேடியோட வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அந்த கேம்பிளிங் சென்டர் ஓனர் நிற்கிறாரு. அந்த லேடியை கூப்பிட்டு நீ எனக்கு தர வேண்டிய காசை நாளைக்கு தரணும், நாளைக்கு காலையில் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லேடி, அந்த காஸ்மெட்டிக் லேடி, நீ 1 மந்த் டைம் கொடுத்தல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த ஆள் இப்போ தானே பார்த்த காப்ஸ் வந்தாங்கல்ல, என் இடத்த மூடிட்டாங்க, நான் காசு கட்டி தான் திரும்ப ஓப்பன் பண்ணணும், நாளைக்குள்ளே நீ எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லேடி நாளைக்குள்ளே நான் எப்படி புரட்டுவேன் அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ கொடுக்கலன்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. இவங்களாம் மண்டையை பிச்சுட்ருக்காங்க. ஐயோ நாளைக்குள்ளே காசு புரட்ட என்ன பண்ணன்னு தெரில அவங்களுக்கு. இங்கே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் யூனிட் 1 இருக்கிறாங்க. நைட் ஆகிடுச்சு, அவங்க உட்காந்துருக்குறாங்க. அந்த டைம் அந்த யூனிவர்சிட்டி பாய் வரான், நொந்து நூடுல்ஸாக வரான். வந்து சொல்கிறான், நான் என்னெல்லாமோ பண்ணேன் ஆனாலும் வாந்தி நிற்கலை அப்படின்னு புலம்புறான். பாவமாக இருக்கு அவனை பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ இந்த சர்ஜனை பார்த்தியா, அந்த டாக்டரை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் ஆமான்னு சொல்கிறான். சீனை காமிக்கிறாங்க அவன் டாக்டரை பார்த்தது, விசாரித்தது எல்லாமே. அந்த டாக்டர் சொல்கிறாரு, அவங்க ஆக்சுவலி மீசல்ஸால் இறக்கல, வாமிட்டிங் இருந்துச்சு சிம்டம்ஸ், ஆனால் வந்து ரேஷஸ் இல்லை, மீசல்ஸ்க்கு வந்து ரேஷஸ் இருக்கும், அது இல்லை, அதனால் அது மீசல்ஸ் இல்லை, அது கன்ஃபார்மாக மீசல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், பேப்பரில் வந்து ஒரு குழந்தை வந்து பாலிடெக்டலின்னு போட்டிருந்தது, அதாவது கையில் வந்து 6 விரல் இருக்குன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர், ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைக்கு கையில் 6 விரல் இருந்துச்சு, அப்போ மற்ற 7 குழந்தைங்க எப்படி அப்படின்னு கேட்ட உடனே, எல்லா குழந்தைங்களுக்குமே சின்ன சின்ன டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு உடம்புல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வேக்சின் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். ஸோ இங்கே சொல்கிறான், ஆர்ஃபனேஜில் வேக்சின் இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு கேட்குறான். கிம் உடனே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இன்னைக்கு காலையில் அந்த குழந்தைங்கள ஏதோ கிளினிக் போகிறேன்னு சொன்னாங்களே, நேம் என்னமோ சொன்னாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்க் யோசிச்சுட்டு இது டேஜன் கிளினிக் அப்படின்னு சொல்கிறாரு. மார்னிங் தானே அவங்க ஆர்ஃபனேஜில் பார்த்துருப்பாங்க எல்லாரையும். ஸோ உடனே சொல்கிறான், அதாவது யூனிவர்சிட்டி போய் உடனே சொல்கிறான், அப்படின்னா குழந்தைங்கள கடத்துறாங்க, அவங்க உடம்புல ஏதாவது டிசபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அடாப்ட் பண்ண முடியாது அவங்கள, அதனால் அந்த குழந்தைங்க தேவையில்லை அப்படின்னு அந்த குழந்தைங்கள வந்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். சீஃப் வியூ பார்த்துட்ருக்கிறாரு. ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த காஸ்மெட்டிக் லேடி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்க் அதுக்கு அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவள் ட்ராப்பில் மாட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. ஜோவும் யூனிவர்சிட்டி பாயும் அந்த லேடியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த லேடி சும்மா ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு சும்மா போகிறா, ஒரு வீட்டுக்கு போகிறா. வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ளே போகிறா. போயிட்டு இவங்க 2 பேரும் கேட்லேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அவள் உள்ளே போகிறா, போயிட்டு வெளியே வந்து தூக்க முடியாமல் அந்த பேக்கை தூக்கிட்டு வரா. இதை பார்க்கும் பார்த்துட்டு நிற்கிறாரு. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த லேடியை. இந்த காஸ்மெட்டிக் லேடி போன அப்புறமா அந்த வீட்டில் இருக்க லேடி வராங்க. ஐயோ குழந்தைய காணும்னு அழுதுகிட்டே வெளியே வராங்க. உடனே யூனிவர்சிட்டி பாய் உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னா நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போலீஸ் அப்படின்னு ஐடி கார்டை காமிக்கிறான். உங்கள் குழந்தை எங்கன்னு தெரியும் உங்களுக்கு, கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நான் உங்களை சமாதானப்படுத்துகிறான். இங்கே இந்த காஸ்மெட்டிக் லேடி தூக்க முடியாமல் பேக்கை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவரை வந்து பார்க்கும் கிம்மும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த லேடி போகிறாங்க, போயிட்டு யாருன்னு தெரில, ஆக்சுவலி ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கார்ஃப் போட்டு மூடியிருக்கிறாங்க, கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. ஒரு பர்சன்கிட்ட இந்த பேக்கை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த பர்சன் இந்த காஸ்மெட்டிக் லேடிக்கு ஒரு சின்ன கட்டு காசு கொடுக்குறாங்க, கவர் பண்ணி காசு கொடுக்குறாங்க. ஓகே இதுதான் சரியான டைம், பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் கிம்மு ஓடினதை பார்த்த உடனே அந்த குழந்தைய வாங்கினாங்கல்ல அந்த லேடி இந்த பேக் அங்கேயே வச்சுட்டு ஓடிடுறாங்க. இந்த லேடி காஸ்மெட்டிக் லேடி பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. பார்க்கும் கிம்மும் ஓடி வராங்க. இந்த ஓடி போன லேடியை பிடிக்கணும், அதனால் ஜோக்கிட்டையும் சோக்கிட்டையும் நீங்கள் காஸ்மெட்டிக் லேடியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த தப்பிச்சு ஓடின லேடியை துரத்துறாங்க. நம்ம ஜோ பார்க்குறாரு, இல்லை அவள் தான் வில்லாதி வில்லி, அவளை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், நீ காஸ்மெட்டிக் லேடியை பிடி அப்படின்னு சோக்கிட்ட சொல்லிவிட்டு இவனும் பின்னாடியே ஓடுறான், பார்க் பின்னாடியும் கிம் பின்னாடியும் ஓடுறான். இந்த கூத்து இங்கே நடக்கும்போது இந்த காஸ்மெட்டிக் லேடி இருக்கிறாங்க இல்லையா, பணத்தையும் குழந்தை இருந்த பேக்கையும் தூக்கிட்டு அவங்க ஒரு வழியாக ஓடுறாங்க. அவங்கள யூனிவர்சிட்டி போய் துரத்தி கொண்டு போகிறான். அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துல ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிடுறாங்க அந்த லேடி. இவன் பிடிச்சிட்றான், பிடிச்சிட்றான் அவங்கள. அந்த வில்லி தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, குழந்தைய வாங்க வந்த வில்லி, அவங்கள இவங்க 3 பேரும் 3 வகையில் போய் பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த லேடி காரில் ஏறி நம்ம ஹீரோவே கார் வச்சு இடிச்சு செல்ல பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்றா. ஹீரோ அங்கே விழுந்து எழும்பி நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. ஜோ உடனே அந்த காருக்கு நம்பர் பிளேட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சீனை கட் பண்ணால் அந்த காஸ்மெட்டிக் லேடி இருக்காங்களே அவங்கள பிடிச்சி விசாரிச்சுட்ருக்குறாங்க. எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு அந்த லேடி மல்லுக்கிட்டுறாங்க. நம்ம கிம்முக்கு கோவம் வருது. ஹீரோ உடனே கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக குழந்தைய நீ கடத்துற அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த லேடி, கேம்பிளிங் சென்டரில் ஒருத்தவங்க வந்தாங்க, காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி, ஒரு யங் மேன் அப்பப்போ வருவார் அப்படின்னு சொல்லாங்க. இவங்க சொல்லும்போது சீனை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆள் ஃபேஸ் காமிக்கல, பேக் சைடு தான் காமிக்கிறாங்க. இந்த லேடியை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க.
நீ நிறைய நிறைய குழந்தைங்கள கொண்டு வா, சின்ன சின்ன குழந்தைங்க, பச்சை பச்சை குழந்தைங்கள கொண்டு வா, உனக்கு அதுக்கு தக்கன காசு கிடைக்கும். உனக்கு தெரியும் எந்தெந்த வீட்டில் எங்கெங்கே குழந்தைங்க இருப்பாங்க, எப்படி எப்படி தனியாக இருப்பாங்கன்னு தெரியும், அதுக்கு தக்கன நீ கடத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட டார்கெட்டே சிங்கிளாக தனியாக இருக்கிற மதர்ஸாக தான் இருக்கணும். அதுதான் டார்கெட். நீ நிறைய நிறைய குழந்தைங்களை கடத்த கடத்த உனக்கு நிறைய காசு கிடைக்கும், நீ நல்லா கேம்லிங் விளாடலாம். அப்புறம் ஒரு விஷயம், நாங்கள் தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டோம், அதனால் நீ வந்து குழந்தைங்களை கடத்தி கொண்டு வா, நீ அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ பார்த்துட்டு ஓகே, எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க, எப்போ வச்சு தான் மீட் பண்ண சொல்கிறீங்க, எப்படி குழந்தைய கடத்துறதை பற்றி காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி, நாங்கள் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அடிக்கடி காஃபி ஷாப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, அவரோட நேமையும் என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லு அப்படின்னு. இந்த லேடி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம் மாதிரி, உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் 30 வருஷம் அங்கே கிடந்து நீ சாக வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பயந்துட்டாங்க இந்த காஸ்மெட்டிக் லேடி. நிஜமாவே தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது, எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீனை கட் பண்ணால் ஜோவும் சோவும் வந்து அந்த டேஜன் கிளினிக் போயிருக்காங்க டாக்டரை பார்க்குறதுக்காக. டாக்டர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நாங்கள் போலீஸ் அப்படின்னு ஐடி கார்டை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு ஜோ சொல்கிறாரு, ஏஞ்சல் ஹவுஸ் கிட்ஸ் வேக்சின் பற்றி எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே டாக்டரும் சின்ன அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு எழுப்பி வாங்கலேன் அப்படி போய் பேசலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. 2 பேரும் பிடிச்சி மடக்கிடுறாங்க டாக்டரை. சீனை கட் பண்ணால் டாக்டர் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 4 பேருமே இருக்கிறாங்க. பார்க்கு, கிம்மு, சோ, ஜோ 4 பேரும் இருக்கிறாங்க. பார்க் கேட்குறாரு, வெறும் வேக்சின் மட்டும் போடுறதும் வேலை இல்லைல்ல, கடத்தின கிட்ஸ் வந்து டிசபிலிட்டிஸ் பார்த்து பிரிக்கிறதும் உன் வேலை தானே அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேசாமல் இருக்கிறான், டாக்டர் பேசாமல் இருக்கிறாரு, எதுவும் பதில் சொல்லாமல். ஜோ உடனே வந்து அடிக்க போகிறாரு. அடிக்க போனோன்னே கிம்முக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அவர் ஆல்ரெடி காண்டில் தான் இருக்காரு, கோட்டெல்லாம் கலத்திட்டாரு. இந்த இப்போ வெளுக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் டாக்டர் பயந்துட்டாரு. நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே பார்க் கேட்குறாரு, யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த டாக்டர் வந்து எனக்கு நேம் தெரில, ஏஞ்சல் ஹவுஸ் எம்ப்ளாயி வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அங்கே தான் வேலை பார்க்குறாங்க, அங்கே வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி அப்படி, எனக்கு நேம் தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. கிம் உடனே உனக்கு ஃபேஸ் தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த டாக்டர் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே எனக்கு ஃபேஸ் ஞாபகம் இருக்குது, என்னால் கண்டுபிடிக்க முடியும், ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும், நேம் தான் தெரில அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஓகே இதுதான் சரியான டைம், நேராக ஏஞ்சல் ஹவுஸ் போய் எல்லா எம்ப்ளாயும் அரெஸ்ட் பண்ணி இப்போ எங்கே கூப்பிட்டு வரேன், நீ ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கைஸ், இதை எங்கே நிறுத்திக்கலாம். எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அடுத்த எபிசோடில் நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.